இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆனா அந்த பிரீதா என்னுடைய எல்லா கனவையும் என்கிட்ட இருந்து அப்படியே அவ பறிச்சுட்டா. எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டா. என்னுடைய 2 வருஷ உழைப்பு, பிளானிங், கனவு எல்லாத்தையுமே அவ நாசம் பண்ணிட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னுடைய பேரு பிருத்வி மல்ஹோத்ரா. இந்த பிருத்வி மல்ஹோத்ரா என்னைக்குமே தோக்க மாட்டான். இந்த பிரீதா, நீ எனக்கு கொடுத்த எல்லா தோல்விக்கும் இறுதி சடங்கு பண்ணிட்டேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல உன்னுடைய எல்லா வெற்றியையும் எரிச்சிருவேன். உன்னுடைய எல்லாத்தையுமே நான் எரிச்சிருவேன். உன்னுடைய கனவு, உன்னுடைய ஆசை எல்லாத்தையுமே நான் எரிச்சிருவேன். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா உன்னை கூட நான் எரிச்சிருவேன் பிரீதா. உன்னையும் எரிச்சு நான் சாம்பலாக்கிடுவேன். ஹலோ, அது ரெடி பண்ணணும். சாரி. நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்போ இப்போ நீ என்ன சொன்னன்னு கேட்டேன். சொல்லு. நான் நல்லாவே கேட்டேன். நீ இப்போ என்கிட்ட சாரி சொன்ன. எதுக்காக சொன்ன? நான் உங்ககிட்ட சாரி சொன்னேனா? சாரி, அது இல்ல, அது சொல்லிருப்பேன். சாரி, அது வாய் தவறி வந்திருக்கும். ஐ டென்ட் மீன் இட். மேபி. காட், இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சாரி சொன்னா ஆமான்னு ஒத்துக்கோயேன். நான் தானே கேக்குறேன். இப்போ நீ எதுக்காக சாரி சொன்ன? நீ அவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கல நான் சாரி கேட்கணும்னு. உனக்கு என்ன இப்போ நான் சாரி சொல்லி கேட்கணுமா? இப்போ உனக்கு எல்லாத்தையும் விட சாரி தான் முக்கியம்ல? ஆமா, எனக்கு முக்கியம்தான். பல முறை ஒரு சின்ன சாரிக்கு ரொம்ப பெரிய அர்த்தம்லாம் இருந்திருக்கு. அந்த ஒரு சின்ன சாரி அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அதுக்கு முன்னாடி வேற எதுவுமே முக்கியமா இருக்காது. அப்படியா? உனக்கே அப்படி தோணுது? நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? ஆமா, எனக்கு தோணுது. நீ இப்போ என்கிட்ட சாரி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீ எனக்கு பண்ணதெல்லாம் சரியே இல்ல. நானா? நான் என்ன பண்ண? ஏன் மறந்து போயிட்டியா? கொஞ்சம் காலம் ஆனாலும் ஆச்சு. உனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா என்ன? இந்த வீட்டை விட்டு நீ என்ன வெளியே அனுப்புன. ஓ ஹலோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் கையும் பிடிக்கல, உன்னை வீட்டை விட்டு அனுப்பவும் இல்லை. ஓகே, வெறும் கைய புடிச்சு வெளியே இழுத்துட்டு போய் தள்ளுறது மட்டும் நான் சொல்லல. அதாவது யாருக்காவது இப்படி நடந்துச்சுன்னா அமைதியா ஒரு மூலையில நிக்கிறது கூட த்ரோயிங் அவுட்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. ஐ டோன்ட் ரிமெம்பர். நீதான். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஓகே தான். பிரீதா, என்ன ஆச்சு? காட்ட. ஒண்ணும் இல்ல. விடு. இது எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சுன்னு கேட்டேன். அது வந்து ஒண்ணும் இல்ல, விடு. இங்க வந்து இப்ப என்ன தேடிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ தேடுறியா என்ன? நான் என்னோட கிரிக்கெட் பேட்டை தேடுறேன். ஓகே, அதுவும் பின்னாடி தான் இருக்கு. நான் சர்காஸ்டிக்கா சொன்னேன். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சர்காசம். ஆனா நான் சர்காஸ்டிக்கா இல்ல. உனக்கு தான் இந்த சிம்பிள் லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. உன் பின்னாடி தான் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அங்க பாரு, மேல இருக்கு. ஒழுங்கா பாரு. இப்படி உட்காரு. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ஏய், உட்காருங்கிற. உட்காரு. இவ்வளோலாம் ஆட்டிடியூட் காட்டாதண்ணே. ஏதோ டென்ஷன்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை நான் கவனிக்கல. உடனே ஆட்டிடியூட் காட்டுற.
தேங்க்யூ. சரி போதும். சரி, உனக்கு எப்படி இந்த கையில் அடிபட்டுச்சு? வெள்ளங்கோடையும் சண்டை போட்டுட்டு இருந்தியா என்ன? முதல்ல நீ சொல்லு, நீ எப்படி எப்படி இவ்ளோ ஸ்வீட்டா பிஹேவ் பண்ற? அது உனக்கே தெரியும், உன் மனசுக்கு தெரியும் நான் ஏன் உன் மேலே இவ்வளோ கேரிங்கா இவ்வளோ ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுறேன்னு. அது நான் என்னோட மனசாட்சி கிட்ட கேக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எந்த பதிலும் அது சொல்லல. இதை கொஞ்ச நேரத்துக்கு கவர் பண்ணாத, அப்படியே இருக்கட்டும். ஆ? இன்னைக்கு நீ என் ஃபேமிலிக்காக பண்ணதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ அவரோட பொண்ணு. நான் பழைய பிரீதாவை பார்த்தேன், அவரை சமாளித்தேன். தேங்க்யூ. நீ இது எல்லாத்தையும் என் ஃபேமிலிக்காக தான் பண்ண. ஐ எம் கிரேட்ஃபுல். உன்கிட்ட என்னால சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும். என்னோட உண்மையான இமோஷன்ஸை உன்கிட்ட காட்ட முடிஞ்சா நல்லா இருக்கும். இது உண்மைதான் கரண். நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது அது இந்த குடும்பத்துக்காக தான். ரிஷப் சார், மகேஷ் மாமாவுக்காக, அப்புறம் உனக்காகவும். அத்தை, நீங்க போய் என் ரூம்ல தூங்குங்க, நான் கெஸ்ட் ரூம்ல தூங்கிக்கிறேன். இல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் கெஸ்ட் ரூம்ல தூங்கிக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. பிருத்வி வந்தப்ப கெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருந்தான், நீ உன் ரூம்ல தூங்கிட்டு இருந்த. ஆனா இப்ப அவன் உன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான், நீ கெஸ்ட் ரூம்லயா? இந்த பையன் எப்ப வந்தானோ அவன் இந்த வீட்டோட திசையே மாத்திட்டான். இதுல என்னமா பிரச்சனை இருக்கா? கெஸ்ட் ரூம்ல தூங்கினா என்ன, என் ரூம்ல தூங்கினா என்ன? அது மட்டும் இல்ல, எனக்கு என்னோட ரூம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான சேஞ்ச் இருக்கும்ல. ஜோக்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா, அந்த பிருத்வி நமக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்கான்ல. அவன் நினைச்சிருந்தான்னா நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பான். அண்ணாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னோட ரூம்ல தூங்கணும்னு நினைச்சான்னா அவன் தூங்கட்டும், விடுங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க கரீனா? நீ பிருத்விகா சப்போர்ட் பண்ற? நீ பாக்கலையா, கேக்கலையா? இன்னைக்கு அவன் மீடியா, கெஸ்ட் எல்லாரும் முன்னாடியும் எப்படி மகேஷ பைத்தியம்னு அனௌன்ஸ் பண்ணான். எனக்கு தெரியுமா, பிருத்வி பண்ணது தப்புதான். அவன் கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க கூடாது. அவன் அண்ணாவை பைத்தியம்னு சொல்லிருக்க கூடாதுமா. ஆனாமா, பிருத்வியோட இடத்துல இருந்து கொஞ்சமாவது யோசிக்க முயற்சி பண்ணுங்களேன். இந்த பார்ட்டி பிருத்வி அவனோட பிசினஸ்க்காக வச்சிருந்தான். பெரிய பெரிய ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லார் முன்னாடியும் அண்ணா திடீர்னு வந்துட்டாருல, அதுவும் அவர் தெளிவா கத்துனாரு. அதனால பிருத்வி நர்வஸ் ஆயிட்டான். நர்வஸ் ஆனதால அண்ணாவோட மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னு அவன் சொல்லிட்டான். அது சரி, இந்த லூத்ராஸ்குள்ள அவ்வளோ பவர், அவ்வளோ தகுதி வந்துருச்சா? இவங்க மண்டையெல்லாம் என்ன பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சா? எல்லாருமே எனக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஆனா பிருத்வி பண்ண விஷயம் தப்புன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த அவன் கவர் பண்ணான்ல. பாம்பு பாம்புன்னு கத்துனான். பாம்பு மேல எல்லார் கவனமும் போகணும்னு அவன் நினைச்சான்ல. அவன் தான் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணான்லம்மா. ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட். இவ என்னுடைய அபிஷியல் லாயரா இருந்திருக்கணும். கரீனாக்கா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு எப்பவுமே பிரீதாவை தவிர வேற எந்த விஷயமும் தெரியாதே அண்ணி. பிரீதாவால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, இது எல்லாத்துக்குமே பிருத்வி மட்டும்தான் காரணம். ஆப்வியஸ்லி பிருத்வி பாம்பு பாம்புன்னு கத்த ஆரம்பிச்சான். சோ பிரீதாக்கு க்ளூ கிடைச்சிருச்சு. இந்த விஷயத்த பயன்படுத்திக்கலாம்னு அவன் நினைச்சான். அதனால எல்லாருக்கும் முன்னாடி பிருத்விக்கும் பாம்பு தெரிஞ்சது, அண்ணாக்கும் பாம்பு தெரிஞ்சது. பிருத்வி நார்மலா தான் இருக்கான், சோ அண்ணாவும் நார்மலா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி
எல்லாரையும் அவளுக்கு சாதகமா ஆக்கணும்னு அவ இப்படி எல்லாம் பேசினா. சோ பிரீதா எந்த பெரிய வேலையையும் செய்யல. நடந்த எல்லா விஷயத்துக்கும் பிருத்வி மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ணி. எப்ப பிருத்விக்கும் பிரீதாக்கும் நடுவுல சாய்ஸ் வந்தாலும் நான் எப்பவுமே பிருத்வியை தான் சூஸ் பண்ணுவேன். குட் கோயிங். இவ்வளவு அழகா என்னால என்ன கூட டிஃபைன் பண்ணிருக்கவே முடியாது. அவ்வளவு அழகா இவ என்ன டிஃபைன் பண்ணிட்டு இருக்கா. கீப் கோயிங். இட்ஸ் டைம். இப்ப எல்லாருக்கும் என்னோட கான்ஃபிடன்ஸை கொடுத்தாகணும். கம் ஆன் பிருத்வி. நீங்க எல்லாரும் ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ். அங்கிள் உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இங்க பாருங்க, உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன நடந்ததோ அது ரொம்பவே தப்பு. ஏன்னா தப்பு என்னோடது தான். நானும் என்ன பண்றது, ரொம்ப நான் நர்வஸா இருந்தேன். பார்ட்டில எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு மகேஷ் அங்கிள் பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு அப்படியே பார்ட்டிக்குள்ள வந்துட்டாரு. உங்களுக்கே நல்லா தெரியும், பார்ட்டியில பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருந்தாங்க. அதான் நர்வஸ்ல எல்லார் முன்னாடியும் நான் மகேஷ் அங்கிள் ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டேன். ஐ டென்ட் மீன் இட். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் கவர் பண்றதுக்காக நானே மறுபடியும் கத்தினேன், பாம்பு பாருங்க பாம்புன்னு சொன்னேன். சோ ப்ளீஸ், நீங்க யாரும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. பிருத்வி, இந்த விஷயத்தை தான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். நர்வஸ் ஆகிதான் நீ இப்படி சொன்னேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீ கவர் பண்ணலையா? அத்தா, தேங்க்யூ சோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. அண்ட் நான் தப்பு பண்ணிட்டேன். சோ நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வந்தேன். மன்னிப்பா? உனக்கு திடீர்னு என்னாச்சு? சீரியஸ்லி பிருத்வி, இன்ன வரைக்கும் நீ வாழ்க்கையில மன்னிப்பு கேட்டதே இல்லை. 2 வருஷத்துல உன் வாழ்க்கையில மன்னிப்பு கேட்கலான்றப்ப திடீர்னு என்னாச்சு? எப்படி இருந்தாலும் உனக்கு மகேஷ் சித்தப்பா சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு சாரி சொல்ற? என்ன விஷயம் பிருத்வி? திடீர்னுலாம் இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். மகேஷ் அங்கிளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். மகேஷ் அங்கிளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவர் எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதி வச்சாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் மகேஷ் அங்கிள் எல்லாத்தையும் அந்த பிரீதா பேருக்கு எழுதிட்டாரு. ஆனா அதுக்காக இவர் மேல எனக்கு எந்த விதமான கிரட்ஜஸும் இல்லை. ட்ரஸ்ட் மீ. ஏன்னா இதுல இவர் தப்பு எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த பிரீதாவோட டேலண்ட் தான். அவளுடைய பேச்சால எல்லாரையும் ஏமாத்திடுவா. பிருத்வி ப்ளீஸ், பிரீதாவுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசாத. அண்ணி, பிரீதாக்கு எதிரா உங்களால எதுவும் கேட்க முடியாதுன்னா என்னாலையும் பிருத்விக்கு எதிரா எதுவும் கேட்க முடியாதா? அத்தை, ஆண்டி ப்ளீஸ், நீங்க 2 பேரும் எனக்காக சண்டை போட வேண்டாம். நான் இங்க மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தேன். ஏன்னா நான் இங்க தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. ப்ளீஸ் நீங்க சண்டை போடாதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். முதல்ல பண்ண முடியாதத இந்த முறை ஈஸியா பண்ண போறேன். எல்லாரையும் பிரிச்சு ஆட்சி பண்ணுவேன். ஆட்சி புரிய போறது இந்த பிருத்வி மல்ஹோத்ரா. ஃபோர் 30 ஆயிடுச்சு. கரண பிராக்டிஸ்க்கு போக எழுப்பணும். கரண் இங்க எப்படி? இவன் இந்த ரூமுக்கு எப்படி வந்தா? அப்படின்னா சரி, என்னமோ. 4:30 மணி ஆயிடுச்சு. இப்போ நீ எழுந்திரிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீ பிராக்டிஸ்க்கு போகணும். ஹலோ,
எத்தனை நாள் கழிச்சு நான் உன்னை இந்த மாதிரி பாக்குறேன். கரண், எழுந்திரி, எழுந்திரி, டக்குனு எழுந்திரி. போய் உன்னோட கெரியரை பாரு, உன்னோட லைஃப பாரு. சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாருமே உன்னை பார்த்து இங்க பாரு, கிரிக்கெட்டர் கரண் மறுபடியும் அவரோட ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். சரி எழுந்திரி, 4:30 ஆயிடுச்சு. எழுந்திரி. அட, அது எப்படி தூங்க விட முடியும்? சொல்றல, 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் மார்னிங் பிராக்டிஸ், அதுக்கப்புறம் நேரா பிராக்டிஸ்க்கு போகணும். எனக்கு தூக்கம் வருது, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, போ ப்ளீஸ். அட, உனக்கு தூக்கம் வரது பரவாயில்ல, ஆனா இது தூங்குறதுக்கான நேரம் இல்ல. போ, டைமையும் சொந்தமாக்கிக்கோ. அப்பதான் உன்னால டைம் கூட என்னோடது பிரீத்தான்னு சொல்ல முடியும். சரி எழுந்திரி, எழுந்திரி, பிராக்டிஸ்க்கு போகணும்ல. எழுந்திரி, எழுந்திரி, என்ன பண்ற? என்ன தூங்க விட? எழுந்திரி கரண், எனக்கு பிராக்டிஸ்க்கு தூக்கம் போகணும். வருது. எதுக்கு தூங்கிட்டு இருந்த என்ன இப்ப எழுப்புன? அதான் நீ எழுந்திருச்சல, போ, போய் டக்குன்னு ரெடி ஆகு. ஓகே. போ 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 போ, கிளம்பு. உன் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோ, அப்புறம் கிளம்பு. நீ என்ன எழுப்புறதுக்காக 4:30 மணிக்கு எந்திரிச்சியா? ஆ? அது நானா? உன்னை எழுப்புறதுக்காக 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேனா? கண்டிப்பா கிடையாது. ஐயோ, நான் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. நீ பாட்டுக்கு இங்க படுத்துக்கிட்டு பயங்கரமா கொரட்ட விட ஆரம்பிச்சிட்ட. எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஹலோ, நான் ஒன்னும் கொரட்டெல்லாம் விட மாட்டேன். யார் சொன்னா உன்கிட்ட? அப்படியா? நீ கொரட்ட விடுறது இல்லையா? அடுத்த முறை நீ கொரட்ட விடும்போது போன்ல ரெக்கார்ட் பண்ணி உனக்கு காட்டுறேன், அப்ப தெரிய வரும். எப்படி பார்த்தாலும் இங்க இருக்க எல்லாருக்கும் ப்ரூஃப் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பயங்கரமா கொரட்ட விடுறேன்னு உனக்கே தெரிய வரும். நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்க முடியும். போ, 5 மணி ஆக போகுது. பொய்யா சொல்ற? நான் கொரட்ட விட்டனா? கதை விட்டுட்டு இருக்கா? ஓ மை காட், எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு நான் பார்ட்டிக்கு நிறைய ஏற்பாடுகளை செஞ்சே ஆகணும். நான் பாட்டுக்கு பெரிய பெரிய ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா இந்த வேலை விஷயத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. 3-4 மணி நேரம் உட்கார்ந்து ஒவ்வொன்னா கத்துக்கிறேன். அப்பதான் என் மூளைக்கே எட்டுது. சரி, இப்ப நான் ஆரம்பிச்சாதான் நாளைக்கு என்னால ஏதாவது பேச முடியும், ஏதாவது சொல்ல முடியும், டிசிஷன் கரெக்டா எடுக்க முடியும். பிரீதானி, உங்களுக்கு டீ கீழே கொண்டு போயிடுங்க. நான் எல்லாரும் கூட உட்காந்தே குடிக்கிறேன். ஆனா என்ன யாரும் எந்திரிக்கலையே? என்ன 9 மணி ஆயிடுச்சே, ஆனா இன்னும் யாரும் எழுந்திருக்கவே இல்லையா? கிரீஷனா, இங்க பாருங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ஒவ்வொரு ரூமோடைய ஃபியூஸை எடுத்துருங்க. மகேஷ் அப்பாவோட ரூமை தவிர எல்லாரோட ரூம்லயும் ஏசியும் ஃபேனும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எல்லாரோட தூக்கமும் தானா போயிடும். அண்ணி, தண்ணியை கூட கட் பண்ணவா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி நாள் முழுக்க கட் பண்ண போறது இல்ல, அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். சரி, கட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் டீய நானே என் கையால செய்ய போறேன். இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு நல்ல ஸ்ட்ராங்கா. ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க எனக்காக போட்டு கொண்டு வந்த டீய நான் கண்டிப்பா குடிப்பேன். தேங்க் யூ so மச். கிச்சன்ல சந்திப்போம். இன்னைக்கு எல்லாருக்கும் டீயோட சேர்த்து நல்ல பிரேக்ஃபாஸ்டையும் ரெடி பண்ணிடுறேன்.
பிரீதா நீ ஆ எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் கோவமா இருக்காங்க. இப்ப என்ன பண்றது?